இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்மோட அரசு மருத்துவமனைகளில் 1,16,733 மருத்துவ படுக்கைகள் இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 39,666 தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் 1. 27,75,000 நபர்கள் பணிபுரிகிறார்கள். முதலீடுகள் மட்டும் 5.35 லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு 2வது இடம். நம்ம திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47 விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும். காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடம், சூரிய சக்தியில் 4வது இடம், புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்த நிலையை மாற்றி 2022 ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம், தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம், எண்ணெய் வித்துகள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம், மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் 2வது இடம், நெல் உற்பத்தி திறனில் 3வது இடம். ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் மூலமா எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம். எடை குறைவாக பிறந்த குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறோம். இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில் பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் தான் சாதாரணமாக செஞ்சுட்டு இல்லை. மேலே பாம்பு, கீழே நரிகள். மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனோட சாதனைகள் அல்ல. என்னோட அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன்.